Welcome to Supine Videos. Please like, share and subscribe to my channel. Press the bell icon and never miss any updates. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மாடல் லெசன் பிளான். ஆல்ரெடி உங்களுக்கு நான் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி தியரியில இருந்து எப்படி நம்ம ஒரு லெசன் பிளான் கிரியேட் பண்ணனும் அப்படிங்கற கான்செப்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம். பார்க்காதவங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் ஷேர் பண்றேன். இப்போ லெசன் பிளான் எப்படி நம்ம ப்ளூம்ஸ் டாக்ஸானமி தியரியில இருந்து கிரியேட் பண்ணனும் அப்படிங்கற கான்செப்ட் தான் பார்க்க போறோம். So first நீங்க ஒரு லெசன் பிளான் கிரியேட் பண்ணனும்னா எப்படி நீங்க அதை ஸ்டார்ட் அப் பண்ணனும்னா first thing உங்களோட ஸ்டாண்டர்ட், தட் இஸ் நீங்க எந்த கிளாஸ்க்கு போய் எடுக்க போறீங்க அந்த கிளாஸ், and then உங்களோட ஸ்கூல் நேம், and then என்ன சப்ஜெக்ட் நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்களோ அந்த சப்ஜெக்ட் நேம், எந்த டேட்ல நீங்க சொல்லி கொடுக்க போறீங்க அந்த டேட், and then எந்த யூனிட்ல இருந்து எந்த சப் யூனிட் சொல்லி கொடுக்க போறீங்களோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க இம்ப்ளை பண்ணிருக்கணும். ஃபைனலா டியூரேஷன் ஓவரால் உங்களுக்கு 40 மினிட்ஸ் தான் இருக்கும். பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் 45 மினிட்ஸ்னால 45 மினிட்ஸ் அப்படின்றது இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ்ன்றது நம்ம நார்மலாக புக் எடுத்தாலே வந்து ஃப்ரண்ட்ல ஒரு பாக்ஸ் பாயிண்ட்ஸ் டு வெரிஃபை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ்ல இருந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் எடுப்பீங்க. ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் நான் சப்யூனிட்டாக எதை மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் லெசன்லேருந்து நான் எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அவங்க பசங்க நிறைய வந்து கற்றுப்பாங்க. அண்ட் தென் இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ரொம்ப ஈஸியாக தெரியும். அண்ட் தென் இன் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு என்னென்ன இம்ப்ளை பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்றது தான் வந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் மேக் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸில் இன்க்ளூட் பண்ணுவீங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கேல்குலேட்டர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் பற்றிலாம் இனி என் பசங்களுக்கு வந்து கவலை இல்லை, அவங்க வந்து ஈஸியாக கற்றுப்பாங்க, அவங்களுக்கு இதை பற்றின டாபிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும் அப்படின்ற கான்செப்ட் மாதிரி நீங்கள் இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸில் இன்க்ளூட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் மீன்ஸ் இது எல்லாமே நீங்கள் பார்க்குறப்போ ப்ளூம்ஸ் டாக்ஸானமி தியரியில் இருக்கிற ஹெட்டிங்ஸ் தான். ஸோ அந்த ஹெட்டிங்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட் பண்ணி தான் நீங்கள் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு லெசன் பிளானை எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் ஃப்ரம் புக்கில் இருந்து அப்படின்ற கான்செப்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். டீச்சிங் எய்ட்ஸ் ஒரு லெசன் பிளான் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக டீச்சிங் எய்ட்ஸ் மஸ்ட். நீங்கள் பிளாக் போர்ட் அண்ட் தென் சார்ட்ஸை வந்து தவிர்க்க பாருங்கள். பிகாஸ் அது ஆல்ரெடி கிளாஸ் ரூமில் இருக்கிற அவைலபிள் மெட்டீரியல். அதை தவிர்த்து நீங்கள் எது கையில் கொண்டு போகிறீங்களோ அதை தான் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். மோர் தென் 5 to 10 டீச்சிங் எய்ட்ஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறது நல்லது. இப்போ தான் மெயின் டாபிக் தட் இஸ் மாஸ்டர் சார்ட்குள்ளே போக போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன், டீச்சிங் எய்ட்ஸ், டீச்சிங் அண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ், எவால்வேஷன், இந்த 4 டேபிள் காலமை ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணணும். நம்பர் 1 உங்களோட பாயிண்ட் எது ரிலேட்டடாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ரிலேட்டடாக இருக்கணும். ஸோ மோட்டிவேஷன்றப்போ ஆல்ரெடி இருக்கிற நாலேஜை ரீகால் பண்ணி தான் நம்ம மோட்டிவேட் பண்ண முடியும். லைக் இப்போ கேல்குலேட்டர் கம்ப்யூட்டர்லாம் ஆல்ரெடி பசங்க எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அதை ரீகால் பண்ணி பசங்கக்கிட்ட வந்து சொல்கிறது. நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷன். அந்த லெசனை நீங்கள் எப்படி ப்ரெசன்டபுளாக வந்து பசங்களுக்கு முன்னாடி காட்ட முடியும் பார்த்தீங்கன்னா ரெக்காக்னைஸ், தட் இஸ் ஆல்ரெடி இருக்கிற நாலேஜோட ஒரு நியூ நாலேஜை கனெக்ட் பண்ணால் தான் அது ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஸோ நிறைய டயக்ராம்ஸ் வந்து சார்ட்ஸ் எல்லாம் காமிச்சு அந்த கிளாஸே ரொம்ப ப்ரெசன்டபுளாக நீட்டாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே தான் வந்து நம்ம ரெக்காக்னைஸ் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுவோம். ஸோ சார்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பேஸ் பண்ண முடியலனாலும் கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் போர்டு இல்லைனா நீங்கள் லேபு கூட்டிகிட்டு போய் ப்ரெசன்டபுளாக பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இன்னும் இன்டீரியராக பசங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் தென் கேல்குலேட்ஸ் விச் மீன்ஸ் ஒவ்வொரு விஷயமே வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணி சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் நார்மலாக புக்கில் இருக்கிறத பற்றி மட்டுமே சொல்லிக் கொடுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராக்டிக்கல் சைடடாக வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா பசங்க இன்னும் வந்து ஈஸியாக அதை அனலைஸ் பண்ணிப்பாங்க அப்படின்றது சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ரெக்காக்னைசேஷன் கான்செப்டில் தான் இன்க்ளூட் ஆகும். ஸ்டேஜ் 3 என்னன்றது பார்த்தீங்கன்னா ரிவ்யூ. ஸோ ஆல்ரெடி ரீகால் பண்ணியாச்சு, அதே நியூ நாலேஜை நான் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அதிலிருந்து பசங்க என்ன ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, தட் இஸ் நியூ நாலேஜ் எப்படி வந்து இம்ப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து எடுத்த கிளாஸஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரீகால் பண்ணால் மட்டும்தான், தட் இஸ் நம்ம வந்து அகைன் ரீகேப் போனால் மட்டும்தான் அதில் ரிவ்யூ நம்ம பார்க்க முடியும். அதில் வந்து சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்டால் நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகிடும். ஸோ ஓகே பசங்க வந்து இந்த அளவுக்கு கற்றுட்ருக்காங்க, ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கோம், அசஸ்மெண்ட் இந்தந்த டாபிக்ஸில் நம்ம வைக்கலாம் அப்படின்ற ஃபுல் கன்க்ளூஷன் பார்ட்டுமே நீங்கள் இந்த ரிவ்யூவில் வந்து எழுதியிருக்க மாதிரி இருக்கும். ஃபைனலாக அசைன்மெண்ட் மஸ்ட். நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் தாண்டினீங்கன்னா அசைன்மெண்ட் டெய்லி வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அசைன்மெண்ட்ன்றது எதுவுமே இல்லை, ஹோம் டாஸ்க் அண்ட் தென் ஹோம் ஒர்க் எல்லாமே தான் வந்து இந்த அசைன்மெண்ட்டில் சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 டாப்பிக்கை தழுவி தான் வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எழுதியிருப்பீங்க. இதோட லிங்க் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன்.
நீங்களே வந்து நிறைய லெசன் பிளான்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக் டீச்சராக இருந்தீங்கன்னா மேக்ஸுக்கு உங்களுக்கு என்னென்ன லெசன்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லீவில் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுட்டு 16 லெசன் பிளான்ஸ் நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா ஓவரால் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.